எம்சியூல டாக்டர் டூமோட ஆரிஜின் இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு கீழே நிறைய பேர் வந்துட்டு டாக்டர் டூம்னா உனக்கு யாருன்னு தெரியுமா, அவர் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வேர்ல்டு சேர்ந்தவர், அவரோட ஆரிஜின் என்னன்னு உனக்கு தெரியுமா 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 அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எஸ், எனக்கு தெரியும், அவரோட ஆரிஜின் என்னங்கிறது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் எம்சியூல ஆர்டிஜேவை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரியும் ஒரு ஆரிஜினை சொல்லலாம்ப்பா அப்படிங்கறதுக்காக தான் அந்த தியரி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்குள்ளார நிறைய பேர் வந்துட்டு உனக்கு அவர் யாருன்னு தெரியுமா தெரியுமா அப்படின்னு கேக்குறீங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு நீ யாரு அப்படின்லாம் கேக்குறீங்க. நானும் ஒரு மார்வல் ஃபேன் தாங்க. நானும் மார்வலை ரெகுலரா கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்ன நடுவுல ஷியால்க பார்த்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். இப்ப திரும்பவும் டூம்ஸ்டேக்காக கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியே இந்த கண்டென்ட்டும் போடலாமே அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளார வந்து நிறைய பேர் அடிக்கிறீங்க, என்ன தப்பு பண்றது. பட் இருந்தாலும் நிறைய பேர் கமெண்ட்ல வந்துட்டு உங்களோட தியரி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. மாத்தி மாத்தி நீங்களும் கான்வர்சேஷன்லாம் பில்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இதுல ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அதை பத்தி பாக்குறதுக்கு தான் இந்த வீடியோவே. அதுக்குள்ளார நிறைய பேசிட்டேன். அவர் அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல டோனி ஸ்டார்க் ஸ்னாப்பை போட்டு பாஸ்ட் தேனோஸ் கொன்னதுக்கு அப்புறம் எப்படி இன்ஃபினிட்டி வார்ல தேனோஸ் வந்து ஸ்னாப் போட்டிருக்க முடியும், அதை தடுக்கிறதுக்கு தான் டாக்டர் டூம் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எஸ், நீங்க சொல்றது ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் எம்சியூல தான் டைம் டிராவலுங்கிறதே வித்தியாசமா செயல்படும்ல. நீங்க லோக்கி சீரிஸை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, சீக்ரெட் டைம் லைன்ல நீங்க ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறீங்கன்னா அது ஒரு தனி டைம் பிரான்ச்சா தான் பிரியும். அப்படி இல்லைன்னா நடக்க வேண்டியது நடந்தே தீரும். பட் இருந்தாலுமே இங்க நிறையவே ஒரு குழப்பங்கிறது நடந்திருக்குது எண்டு கேம்லன்னு இல்ல, எம்சியூ ஃபுல்லா அப்படிதான் இருக்குது. நிறைய பிளாட் ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது. டைம் டிராவல் கன்ஃபியூஷனுங்கிறது எம்சியூல இருந்துகிட்டே தான் இருக்குது. இல்ல இந்த மொத்த மல்டிவர்ஸ் இருக்கே ஒரு சொத்த ஐடியா. இப்போ எண்டு கேமே எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்டீவ் ராஜர்ஸ் வைக்க போயிட்டு அங்கேயே வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்படி வாழ்ற அவரு தனி டைம் பிரான்ச்ல பிரிஞ்சு வாழாம சீக்ரெட் டைம் லைன்லேயே வயசாகி வாழ்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் எம்சியூல சரியா காட்டாம தான் போயிருக்கிறானுங்க. இதுக்கப்புறம் வேணா டூம்ஸ்டேல ஏதோ ஒரு பிரச்சனை பாயுதுனால அப்படிங்கிற மாதிரி காட்டலாம். நீங்க சொல்றதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. அண்ட் இது வரைக்குமே இதனால எந்த பாதிப்பும் ஏற்பட்ட மாதிரி எம்சியூல காட்டல. அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. இதுக்கு மேல வந்து புதுசா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நடந்திருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி காட்டுறது எப்படி இருக்கும்னு தெரியல. பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம். எனக்கு தெரிஞ்சு எண்ட் கேம்ல இருந்து எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு.